வெல்கம். நாம் இப்போ சில்வர் பார்ட் 3 செட்டப் பார்க்கலாம். இதில் டாடா சில்வர், காமக்ஸ் சில்வர், சில்வர் பிஎஸ், சில்வர் கேஸ் இதை பற்றிலாம் அடுத்த செட்டப் எப்படிங்க இருக்குது, லெவல்ஸ், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, எவ்வளோ ஹை போகுன்றது பார்க்கலாம். ஏன் பார்ட் 3னா சில்வர் பார்ட் 3 ரொம்பவும் வாலட்டைலாக இருக்குது, 40-50% இறங்குது. ஸோ செட்டப்பை அடிக்கடி மாற்றணும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணுன்னா, இந்த வீடியோ எண்டில் வாட் வில் கம் டு நோ, எங்கே என்ட்ரி ஆகணும், வேர் டு எக்ஸிட்டு, எப்படி ப்ராஃபிட்டை லாக் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும், ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லெவல்ஸ் ட்ராப் எங்கே இருக்குது, இதெல்லாம் ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம் ஸ்விங் ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி இப்போது சில்வர் காமக்ஸ் கோல்டு இதுதான் வந்து மதர் ஆஃப் ஆல் சில்வர் இடிஎஃப்ஸ். காமக்ஸ் கோல்டு அமெரிக்கா ஆல்மோஸ்ட் இப்போது புது செட்டப். இது இந்த சேனல் செட்டப் மீன்ஸ் சேனல் செட்டப், ஸ்விங் ட்ரேடிங் செட்டப். இது பார்ட் 3. இப்போது பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் இது இங்கே 77 கிட்ட வந்திருக்கு. பிலோ மல்டி மந்த் சப்போர்ட் லைன், கிரீன் லைன் இது. இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன். வாட் இஸ் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன், எண்ட் ஆஃப் தி வீடியோ யூ வில் கம் டு நோ. அதே மாதிரி இன்னொரு மல்டி மந்த் சப்போர்ட் இருக்குது, அதனால தான் பவுன்ஸ் பேக் இருக்குது. இந்த செட்டப் சேனல் ட்ரேடிங், இந்த வயலட் கலர் அது புது செட்டப், இப்போ பார்ட் 3 அது. ஸோ இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன் இருக்குது. ஸ்டாப் லாஸ் ஹண்டிங், வாட் இஸ் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங், எண்ட் ஆஃப் தி வீடியோ உங்களுக்கு தெரியும். இப்போது சில்வர் பார்த்தீங்கன்னா காமக்ஸ் சில்வர் நல்ல பவுன்ஸ் பேக். இப்போது மார்க்கெட்டில் பார்த்தா 10% 15% ஏதோ யூஎஸ் மார்க்கெட்டில் இப்போ அப்போ இருக்குது. ஸோ நாளைக்கு நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் இருக்கும். இது ஒரு மல்டி வீக் ரெசிஸ்டன்ஸ் லைன் சில்வருக்கு, காமக்ஸ் சில்வர். இது மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல் ஆரஞ்சு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது. மறுபடியும் மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன், அப்புறமா ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன், பிளாக் கலர் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன். இது டாப் எண்ட் ஆஃப் தி சேனல். இதை பிரேக் அவுட் கொடுத்தா எங்கே போகுன்றது அப்புறமா பார்க்கலாம். எனக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே வந்துட்டு ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். சில்வர் பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல், டாப் எண்ட் ஆஃப் தி சேனல், கிளியர்லி there is some $50 range is there. பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் ரெசிஸ்டன்ஸ், ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன், டாப் எண்ட் ஆஃப் தி சேனல். இப்போ நம்ம சில்வர் இடிஎஃப்ஸ் பற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த லேர்னிங் ப்ராசஸ். இப்போ இதை பார்த்தீங்கன்னா செயில், வேர் டு டேக் என்ட்ரி, வேர் டு எக்ஸிட், கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் இதே ஒரு செட்டப் போட்டிங்கன்னா, சேனல் ட்ரேடிங் செட்டப் போட்டிங்கன்னா, ஸ்விங் பாட்டம், ஸ்விங் டாப்பு, ப்ரீமியம் ஜோன், இது டிஸ்கவுண்ட் ஜோன். ஆல்வேஸ் ப்ரீமியம் ஜோனில் யூ ஹேவ் டு லுக் ஃபார் எக்ஸிட், டிஸ்கவுண்ட் ஜோனில் யூ ஹேவ் டு லுக் ஃபார் என்ட்ரி. ஸோ இது அப்புறமா டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம சில்வர் இடிஎஃப்ஸ்க்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு என்ன இடிஎஃப், டாடா சில்வர். டாடா சில்வர் இடிஎஃப்பும் செட்டப் மாறி இருக்குது. ஸோ அதனால இது பார்ட் 3 சில்வர். இது பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல். நான் சொன்ன மாதிரி மல்டி மந்த் சப்போர்ட் லைன் இங்கே இருக்கிறது தான், கொஞ்சம் பவுன்ஸ் பேக் இருக்குது. கீழே ஒரு மல்டி வீக் சப்போர்ட் லைனும் இருக்குது, ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது, மல்டி வீக் ரெசிஸ்டன்ஸ் லைன் இது ரெட் கலர். இங்கே மிடில், ஸோ 2 ரெசிஸ்டன்ஸ், மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல் ரெசிஸ்டன்ஸ் இது. அதுக்கு மேலே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன் 31.9, அப்புறமா ஒரு கேப் லைன் இருக்குது 34.56, அப்புறமா 34.9. இது ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன். ஒன்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பிளாக் லைன் வந்தாலே அகெயின் ப்ரைஸ் வில் கம் தர். மேபி ஒரு நாளில் வரும், இல்லை ஒரு மாதத்தில் வரும், இல்லை ஒரு வருஷத்தில் கூட வரும். ஸோ அதெல்லாம் லிக்விடிட்டி, அது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் இது. ஸோ திஸ் இஸ் டாப் எண்ட் ஆஃப் தி சேனல். ஸோ பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் ஆல்மோஸ்ட் 22லேருந்து டாப் எண்ட் 34, ஆல்மோஸ்ட் 12 rupees ரேஞ்ச் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போது இவ்வளோ தி மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல் இருக்கிறதால திஸ் இஸ் அ டிஸ்கவுண்ட் ஜோன். ஸோ என்ட்ரி எடுக்க பார்க்கணும். இது டாடா சில்வர். அடுத்தது சில்வர் கேஸ். இது டீட்டெயில்டாக ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்லாம் எண்ட் ஆஃப் தி வீடியோ வி கேன் லேர்ன். திஸ் இஸ் பாட்டம் எண்டு. பாட்டம் எண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 24, டாப் எண்ட் 38, ஆல்மோஸ்ட் 14 rupees ரேஞ்ச் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போது இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன், இங்கே ஒரு மல்டி வீக் 20.53 மல்டி வீக் சப்போர்ட் லைன், இங்கே ஒரு மல்டி மந்த் சப்போர்ட் லைனு, இங்கே ஒரு மல்டி வீக் ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது. இது மிடில் எண்ட் ஆஃப் தி சேனலும் கீழே இருந்து போகும்போது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகலாம். அடுத்தது ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன் 33.54, இங்கே ஒரு கேப் லைன், டெஃபினட்டாக கேப்பை ஃபில் பண்ண பறந்து ஓடிட்டு வரும் சில்வர். லெட்டஸ் சி. அப்புறமா டாப் எண்ட் ஆஃப் தி சேனல். அதுக்கு மேலே டார்கெட் நான் கொடுக்கல, லெட்டஸ் சி. அதுக்குள்ளே செட்டப் மாறிடும். ஸோ சில்வர் பிஎஸ். இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் என்னுடைய லெவல்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அனாலிசிஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உடனே பண்ணணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக என்னோடய லெவல்ஸ் பார்க்க நெக்ஸ்ட் டைம் வருவீங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணாட போதும். இப்போது சில்வர் பிஎஸ் சேம் பாட்டம் எண்ட்
219, டாப் அண்ட் 356, ஆல்மோஸ்ட் 219, 120 ருபீஸ் ரேஞ்ச் இருக்குது. ஸோ அதே தான் இன்னொன்று சொல்லிடுறேன். பாட்டம் அண்ட் இங்கே ஒரு பாட்டம் அண்ட் ஆஃப் தி சேனல், அடுத்த ஒரு பாட்டம் அண்ட், இங்கே ஒரு பாட்டம் அண்டு, இங்கே ஒரு பாட்டம் அண்ட். அதேமாதிரி டாப் அண்டும் இது ஒரு டாப் அண்ட் ஆஃப் தி சேனல், இது ஒரு டாப் அண்ட் ஆஃப் தி சேனல். ஸோ இங்கே ஒரு மிடில் அண்ட் ஆஃப் தி சேனல் 292ல் ஒன்று இருக்குது. இங்கே மல்டி வீக் ரெசிஸ்டன்ஸ் லைன் 274, ஸ்டாப் லாஸ் சென்டிங் லைன். இதை பற்றி டீட்டெயில்டாக எண்ட் ஆஃப் தி வீடியோவில் பார்க்கலாம். யூ கேன் சி கேப் லைன். ஸோ டாப் அண்ட் ஆஃப் தி சேனல். ஸோ இதுதான் லெவல்ஸு. கண்டிப்பாக இந்த லெவல்ஸை 95% சப்ளை டிமாண்ட் கான்செப்டை பேஸ் பண்ணுது. இட் வில் ரெஸ்பெக்ட்டு. ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு வேணும்னா யூ கேன் டீட்டெயில்டாக மெதுவாக பார்க்கலாம். ஜஸ்ட் நான் ஷார்ட்டாக முடிச்சிடறேன். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி ஒன்லி லெவல்ஸ், நோ ஸ்டோரிஸ். பாட்டம் அண்ட் ஆஃப் தி சேனல் ப்ரைஸ் வந்தாலே ஆல்மோஸ்ட் நல்லா கீழே வந்துருக்குன்னு அர்த்தம். பாட்டம் அண்ட் ஆஃப் தி சேனல் வந்து மறுபடியும் பிரேக் டவுன் கொடுத்தா கீழே சப்போர்ட்ஸ் இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ மல்டி வீக் சப்போர்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதை ஒரு சப்போர்ட்டையும் நீங்கள் ஸ்டாப் லாஸாக கூட வச்சுக்கலாம். இல்லை ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் அங்கேருந்து யூ கேன் மேக் என்ட்ரி. ஏன்னா பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் வந்தாலே ப்ரைஸ் நல்லா கீழே வந்துருக்குன்னு அர்த்தம். அப்போது அங்கே என்ட்ரி ஆகிறது பெஸ்ட். வேல்யூ வில் பி தேர். சம்டைம்ஸ் பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல்லேருந்து பவுன்ஸ், இதோட எக்ஸாம்பிள்ஸும் உங்களுக்கு இருக்கும். பாட்டம் எண்ட் ஆஃப் தி இந்த செயில் பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் வந்து இங்கே பாருங்க பவுன்ஸ் பேக் ஆனால் அகைன் இட் வில் கோ டு தி டாப் எண்ட் ஆஃப் தி சேனல். ஸோ என்ட்ரி எக்ஸிட் மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல் கிட்ட வரும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு லோ ரிஸ்க் இன்வெஸ்டர் கொஞ்சம் ப்ராஃபிட் இருந்தால் கூட யூ கேன் எக்ஸிட். இல்லை அதேமாதிரி ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல்லேருந்து பிரேக் அவுட் கொடுத்தா அகைன் தே கேன் ஆட் மோர். ஸோ மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல் சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ டாப் எண்ட் ஆஃப் தி சேனலில் ரீச் பண்ணோன்னே டைம் டு புக் ப்ராஃபிட். ஒன்று ஃபுல் ப்ராஃபிட் புக் பண்ணலாம், இல்லைனா பார்ஷியலாக புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம். மறுபடியும் டாப் அண்ட் ஆஃப் தி சேனல்லேருந்து பிரேக் அவுட் இட் மே கிவ் பிரேக் அவுட். ஸோ அங்கே கூட போய் யூ கேன் புக் தி ப்ராஃபிட் ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ். அகெயின் என்ன ஆகும்னா கீழே வரும்போது டாப் அண்ட் ஆஃப் தி சேனல் தான் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். எதுதான் ரெசிஸ்டன்ஸோ டாப் அண்டு ரெசிஸ்டன்ஸாக இருந்தது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ ஸ்டாப் லாஸ் சென்டிங் இதெல்லாம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் மியூச்சுவல் ஃபண்டு, எஃப்ஐஐஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னோடய பிளாக் ஸ்டாப் லாஸ் சென்டிங் லைன் என்ன ஆகும்னா மேலேயும் கீழே சுற்றி வரும். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு இப்போது லைவ்ல காமிக்கிறேன். என்னுடைய வேதாந்தாவில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த பிளாக் லைன் ஒரே ஒரு பிளாக் லைன் தான். சந்தானம் சொல்கிற மாதிரி இந்த ஒரே ஃப்ரெண்டை வச்சுட்டு நான் படுற பாடு இருக்குதுன்ற மாதிரி இந்த ஒரே பிளாக் லைன் பாருங்கள். 1 ஃபஸ்ட்டு, மறுபடியும் 2 கீழே போயிருக்கு பிலோ தி பிளாக் லைன், 3 அபவ் தி பிளாக் லைன், மறுபடியும் நல்லா மேலே போயிட்டு 760 நியூ ஹை வச்சுட்டு 3, 4 எக்ஸாக்டாக பிளாக் லைனை டச் பண்ணியிருக்கேன். மறுபடியும் 5 பாருங்கள் பிலோ தி பிளாக் லைன், 6 அபவ் தி பிளாக் லைன், 7 பார்த்தீங்கன்னா பிலோ தி பிளாக் லைன் வச்சுட்டு மறுபடியும் 8 அபவ் தி பிளாக் லைன். இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் என்னோட பிளாக் லைனுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல் இந்தியா. இதெல்லாம் ஆல்ரெடி கோல் இந்தியா அண்ட் வேதாந்தா என்னோட பிளேலிஸ்ட்டில் வீடியோவாக இருக்கும். டவுட் இருந்தால் செக் பண்ணிக்கோங்க. சும்மா கதை வர்றானா என்ன வந்து இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1, இதெல்லாம் மல்டி வீக் பிளாக் லைன் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன். இந்த டாட் லைன்லாம் பிளாக், இது மல்டி டேஸ் பிளாக் ஹண்ட் லைன். இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் லைனுக்கு மேலே 1 கீழே வந்திருக்கு, மறுபடியும் மேலே போயிட்டு 2, மறுபடியும் 3 ஒரேடியாக டாப் எல்லா பிளாக் லைனையும் பிரேக் அவுட் கொடுத்துட்டு 3க்கு போயிட்டு மறுபடியும் 4 பிளாக் லைனை டச் பண்ணிட்டு மறுபடியும் கீழே இந்த மல்டி வீக் எங்கே ஆரம்பிச்சதோ அங்கே மல்டி வீக் டாட் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன் 5 கிட்ட வந்திருக்கு. மறுபடியும் 6 அந்த பிளாக் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன் கிட்டே வந்திருக்கு 7. ஸோ இதை வச்சு நீங்கள் யூ ஹேவ் டு பிளான் யுவர் ட்ரேட். பிளாக் லைன் எங்கெல்லாம் வருதோ அங்கே யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். ஸோ இப்போது என்னோடய அனாலிசிஸ் பிடிச்சிருந்தா லெவல்ஸ் ரெஃபர் பண்ண வரும்போது தயவுசெய்து சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.